ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிராஸ் லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் லோடிங் ஸ்டிச் ஸ்ட்ரைட் லோடிங் ஸ்டிச்சஸ் மாதிரியே தான். அதை ஸ்ட்ரைட்டாக த்ரெட்டை லோட் பண்ணுவோம். கிராஸ் லோடிங்க்கு கொஞ்சம் கிராஸாக லோட் பண்ணுவோம். அவ்வளோதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ கிராஸ் லோடிங் ஸ்டிச்சுக்கு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம் அந்த பாக்ஸை. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஜெரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதை எப்போதும் போல் லாஸ்ட்டில் ஒரு எண்ணாட் போட்டுக்கிறோம். இந்த ஜெரி த்ரெட்டை விரலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிடணும். இப்போது ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எந்த பக்கம் டிசைன் போட போகிறோமோ அந்த பக்கம் பார்த்து தான் நீடில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நீடில் கிளாத்தில் குத்தி கீழே த்ரெட்டை அந்த நீடிலில் மாட்டி மேலே இழுத்து நார்மலாக இருக்கிற த்ரெட்டை விட்டுட்டோம்னா நாட் போட்ட த்ரெட்டு போய் அங்கே லாக் பண்ணிடும். லாக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் இந்த பக்கம் ஒரு கிரிப் செயின் போட்டு தான் செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். தெளிவாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கண்டினியூஸாக வீடியோவை பார்த்து ஆரி கிளாஸை கற்றுக்கங்க. நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த ஷார்ப் பாயிண்ட்டுக்கு வரப்போ போகிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வேணும் அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு செயின் போட்டு இந்த சைடில் ஒரு கிரிப் செயின் போட்டு எங்கிட்ட நம்ம டிசைன் போட போகிறோமோ அந்த சைடை பார்த்து நீடிலில் செயின் போட்டே போக வேண்டியது தான். இது இங்கேயும் கவனிங்க, இந்த இடத்துலையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி டைரக்ஷன் எப்படிலாம் நம்ம நீடில் டைரக்ஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் நான் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லேயும் கிளாஸ் அடுத்தடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அவுட்லைனுக்காக போட்ட இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் எண்ணாட் போட்டு. இப்போ நம்ம இந்த ரெண்டு பாக்ஸையும் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஸ்ட்ரைட் லோடிங் டிவைட் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஜெரி த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ எண்டில் எப்போதும் போல் எண்ணாட் போட்டுக்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரேம்க்கு அடியில் கொண்டு போயாச்சு. இப்போ இதை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கணும். இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணியிருந்ததில் உள்ளே ஒரு செயின் போட்டு வெளியில் இழுத்து வெளியில் ஒரு செயின் போட்டு ஹோல்ட் இப்படி திருப்பி இந்த சைடு ஸ்ட்ரைட் லோடிங் மாதிரியே தான். அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போடுவோம், இதை கொஞ்சம் கிராஸாக போடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இங்கிட்ட ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி செயின் போடணும். இதில் ஒரு செயின், வெளியே ஒரு செயின். திரும்ப வெளியில் எடுத்து நூலை டைட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, லூஸாக ஹேண்டில் பண்ணணும். உள்ள ஒரு செயின், வெளியே ஒரு செயின், உள்ள ஒரு செயின், வெளியே ஒரு செயின். அதே மாதிரி தான் இதுவும். நீடியில் ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரேமுக்கு கீழே நூலை சுற்றி கொடுத்துட்டு அதை நீடிலால் வெளியில் எடுக்கும்போது அதையும் ரொம்ப டைட் கொடுக்காம ஸ்மூத்தாக வெளியில் எடுங்க. சும்மா லைட்டாக பிடிச்சிருந்தாலே போதும். ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மேலே எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும், லோட் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதனால் நூலை எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு.
ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திரும்ப நாட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி ஃப்ரேம் கீழே கொண்டு போயிடுறோம். திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளே ஒரு செயின் போட்டு வெளியில் ஒரு செயின் போட்டு அதை இங்கிட்டு கொண்டு வரணும். ஒரு செயின் போட்டு வெளியில் ஒரு செயின் போடணும். அது திரும்ப அதை வந்து ஸ்ட்ரைட் லோடிங்க்கு ஸ்ட்ரைட்டாக நூலை ஹேண்டில் பண்ணோம். இதை வந்து லோட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கிராஸாக லோட் பண்ணணும். என்னோடய கையை பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் என்ன செய்கிறேன்னு. நான் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதெல்லாம் தெளிவாக கவனித்தாலே உங்களுக்கு புரியும். உள்ள ஒரு செயின் வெளியே ஒரு செயின் அதை அப்படியே இங்கிட்டு இழுத்துடணும். இங்கே வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஜரியில் எப்படி போடுறதுன்னு போட்டு காமிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயும் போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்போதும் போல் சில்க் த்ரெட்டை வந்து தபலா நூலை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எண்டில் ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணி ஃப்ரேம் கீழே கொண்டு போயிடணும். இதை வந்து என்ன செஞ்சோம், அதை ரெண்டாக டிவைட் பண்ண மாதிரி இதையும் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு செயின் கொஞ்சம் கிராஸாக கொண்டு போகணும். உள்ளே ஒரு செயின் இந்த கிராஸ் லோடிங் ஸ்டிச்சஸ் போடும்போது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நாட் மாதிரி நமக்கு தெரியும் கிராஸாக அந்த ஸ்டிச் பண்ணுறதுனால. இதே நம்ம ஸ்ட்ரைட் லோடிங்னால் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுவோம். இது கிராஸாக பண்ணுறதுனால நமக்கு அது மாதிரி தெரியும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணவும் உங்களுக்கு வந்துடும்.
கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கிராஸாக தான் லோட் பண்ணணும். இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்செலாம் நம்ம வந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக த்ரெட்டை ஹேண்டில் பண்ண தெரியும். த்ரெட்டு வந்து நமக்கு டைட் கொடுக்காம ஸ்மூத்தாக நமக்கு வெளியில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ த்ரெட்டையும் லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் லோடிங் ஸ்டிச்சை நம்ம நெக்குக்கும் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி தான் கிராஸ் லோடிங் ஸ்டிச் நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.